ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு உலக பிரகாரமான ஒரு நார்மல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அதாவது புகழ்பெற்ற உணவகம் ஹோட்டல் ஒன்றில் ரொம்ப நாளாக அந்த ஹோட்டலில் தோசைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக பிள்ளைங்களா. நிறைய பேர் அந்த ஹோட்டலில் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும், தோசைக்கு ஏற்ற மாதிரி 4 சட்னி சாம்பார்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் நிறைய கூட்டம் அலமோதிச்சான். இது இந்த கிச்சனில் இருக்க சாம்பார் கரண்டியும் தோசை கரண்டியும் பேசிக்கிச்சான். நாம் எப்போ பாரு நம்ம 2 பேரால் தான் இந்த ஹோட்டலே என்ன ஆகுது, புகழ்பெற்று விளங்குது. நான் நல்லா தோசை அதை அழகாக திருப்பி போட்டு அதை முருவலாக கொடுக்கறதுனால தான் இந்த ஹோட்டல் ரொம்ப புகழ்பெற்று இருக்குது அப்படின்னு தான். அதை விட இந்த கரண்டி குழம்பு கரண்டி என்ன சொல்லிச்சான், நான் நல்லா சாம்பார் வச்சு வைக்கிறாங்க, என்னால் மொண்டு ஊற்றுறப்ப தான் இந்த ஹோட்டலுக்கு பெருமை அப்படின்னு இந்த தோசை கரண்டியும் சாம்பார் கரண்டியும் பேசிக்கிச்சான். பிள்ளைங்களா பாரு, 2மே பேசிக்கிறோன்னே இதை அங்கே பணி செய்கிறாங்க இல்லையா, அவரில் ஒருத்தர் பார்த்து சொன்னாராம், உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை என்ன இப்போ அப்படின்னாராம். இங்கே பாருங்கள், நான் இங்கே முருளை தோசை சுட்டு நான் அனுப்பிட்டு நான் கிச்சன்லேயே வெந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த சாம்பார் கரண்டி ஒன்றுமே பண்ணாமல் அங்கே மொண்டு ஊற்றுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தன்னை தான் உயர்வாக பெருமையாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உடனே இந்த பணி செய்கிறவர் என்ன பண்ணாராம், சரி நான் உங்கள் 2 பேரையும் இடமாத்துறேன், நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கன்னு பார்க்குறேன், இதில் யார் உயர்ந்தவங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தோசை கரண்டியை சாம்பார்லேயும் சாம்பார் கரண்டியை தோசையிலையும் போட்டுட்டு தோசையை ஊற்றிட்டு அந்த சாம்பார் கரண்டி எடுத்து தோசையை திருப்ப பார்க்குறாராம். பிள்ளைங்களா முடியவே முடியாது, தோசை அப்படியே ஒட்டிட்டு தீய ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த சாம்பார் எடுத்துகிட்டு போனார் இல்லையா, அவர் போய் என்ன பண்ணாராம், அந்த தோசை கரண்டியில் சாம்பார் மொண்டு ஊற்றுறாராம், வரவே இல்லையா. உட்காந்துருக்கவங்களுக்குலாம் செம்ம எரிச்சலாம், என்னது கொஞ்சம் கூட மூலிகே இல்லாமல் உங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வெண்ட்டு தோசை கரண்டியால் எடுத்து சாம்பாரை ஊற்றுறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். பாரு பிள்ளைங்களா, இப்போ 2மே ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டாங்களாம். கடவுள் யாரை எதுக்கு படைச்சிருக்காரோ அதுக்கு தானே நம்ம பயன்படணும். God often use us deepest pain as the launching pad for our greatest calling அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவர் எதுக்கு படைச்சாரோ அதுக்காக தான் பிள்ளைங்களா நம்ம இருக்கோம். அவரை துதிக்கவும் அவரை புகழவும் நம்முடைய தராதரங்களை உணர்த்தி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காரோ அதை செய்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அதை மாற்றி நான் இப்படி இருந்திருக்கலாம், நான் வசதியாக இருந்திருக்கலாம், நான் இந்த இடத்துல இருந்தால் உயர்ந்த பதவியில் இருந்திருப்பேன் அப்படின்னு நம்மளை நாமே உயர்த்திக்கிட்டு இக்கரைக்கு அக்கறை பச்சை பிள்ளைங்களா எது நம்ம கையில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சீரும் சிறப்புமா அந்த பணியை செய்து முடிக்கணும். அப்படி தானே குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.